நான் வாங்க வணக்கங்க. இன்றைக்கி வந்து நாம் பிரண்டை துவையல் பண்ணலாங்க. பிரண்டை துவையலுக்கு நான் கடாயை வச்சு மல்லாட்டை எண்ணெய் போட்டிருக்குங்க. மல்லாட்டை எண்ணெய் போட்டு கடலைப்பருப்பு போட்டு வரமிளகா போட்டுருங்க. பிரண்டை போட்டு நல்லா வதங்கி வருதுங்க. இன்றைக்கி நிலத்துக்கு போகும்போது கொஞ்சோண்டு பிரண்டை செடியில் நல்லா துளுராக இருந்தது, பறித்து வந்தேன். ஆஞ்சி இப்போ வதக்கிட்டு இருக்குங்க. இது வந்து நல்லா வதங்கி வருதுங்க. நல்லா தீவும் நல்லா வதங்குங்க. கலரே மாறுது பாருங்க. நல்லா மாறிடுச்சுங்க. நல்லா வதங்கிட்டுங்க. நல்லா வதங்கினங்க. நம்ம இந்த துவையல் வந்து தோசைக்கு, சட்னி, சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. சாப்பிட நம்ம சாப்பிட்லாம். கை கால் முட்டி வலிக்கு ரொம்ப நல்லதுங்க. பிரண்டை ஜாயிண்ட்டுக்கலாம் வாரத்தில் ஒரு 2 நாள் சாப்பிட்டா போதுங்க. நமக்கு கை கால் வலியே இருக்காது. அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம நேரமும் இல்லை இருக்கிறதுனால நம்ம பெரும்பாலும் செய்யறதுக்கு பால் மாறுவோம். செய்ய முடியாது நம்மளால். இந்த மாதிரி இயற்கையாகவும் கிடைக்காது. இப்போ போனோம், வெளியிலே இருந்தது, பறிச்சுட்டு வந்துட்டோம். நாங்கள் இதை வந்து அடிக்கடி செய்வோங்க. நான் வீட்டில் தொட்டிலையும் வச்சுருக்கேன் பிரண்டை. இது வந்து நம்ம நிலத்துக்கு போகும்போது இருந்தது. அதை அப்படியே இன்றைக்கி பாத்திரம் கொண்டு வந்தேன். அது துளுர் வரும்போது பாத்திரம் இருந்ததுன்னா கொண்டு வந்து வீட்டில் செய்வேங்க. நம்ம தொட்டியில் இருந்ததும் அப்படி தாங்க. தேவைப்படும் போது பறித்து நான் செஞ்சுக்குவேன். வீட்டு மாடிக்கே வச்சுருக்கேங்க தொட்டியில் பிரண்டை வந்து. நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம பச்சை மிளகா ஒன்று எடுத்து வச்சுருங்க. அந்த பச்சை மிளகா போட போகிறேங்க. ஏன்னா அது ஃப்ளேவர் கொடுக்குன்றதுனால நான் எப்போவுமே ஒரு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்குவேன். அதே போல் இஞ்சி போட்டிருக்கேன். கூடவே பூண்டு, இஞ்சி பூண்டு போட்டாச்சுங்க. போட்டு வதங்குது. ஒரு 2 நிமிஷம் போதும். பூண்டு இது அவ்வளோதாங்க. நான் லைட்டாக தான் போடுங்க. இப்போ வந்து நம்ம கல் உப்பு எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக கல் உப்பு அவ்வளோதாங்க போட்டுங்க. இப்போ வந்து இது நல்லா ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. கூடவே கொஞ்சம் புளிங்க, கொஞ்சம் புளி ஆல்ரெடி எடுத்து கழுவி வச்சுருக்குங்க. நான் போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி கொஞ்சம் தாளிப்பு போட்டுடலாங்க. தாளிப்பு போடும்போது காஞ்ச எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாங்க. தாளிப்பு போட்டு நல்லாயிருக்கும். ஒரு காஞ்ச மிளகாய், ஒரே ஒரு மிளகாய் வத்தல் இது பண்ணி தாளிப்பு கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு. நம்ம மிக்சியில் கொடுத்து அரைச்சிடலாங்களா? ஒரு நிமிஷங்க. மிக்சியில் போட்டாச்சுங்க. கொஞ்சம் போட்டு மூடி இப்போ மிக்சியில் கொடுத்து அரைச்சிடலாங்க. வாங்க. அவ்வளோதாங்க. எப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். போதுங்க. இந்த அளவு கரைச்சாவே போதும். செம்ம டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா? இப்போ வந்து இந்த பாருங்கள் நல்லா அரைஞ்சிருக்கு பாருங்கள். அரைப்பட்டுருக்கு பாருங்கள். நல்லாயிருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குது நம்ம பார்த்துடலாங்களா? நான் சாதம் எதுவுமே வைக்கல, அப்படி தான் இது பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குதுங்க.
தேங்க்யூ. நன்றிங்க.